வந்து அதுக்கு அது கேவலமா அது செகண்ட் லிஸ்ட்ல வைக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. கணவன் பிடிச்சிருக்கா, அவங்க மனசு ஒத்து வாழறாங்களா தான் முதல்ல கேட்கணும். அது அந்த அந்த பெண் வந்து அப்படி ஒத்து வாழ்ந்தா அந்த பெண் வந்து நல்ல பெண்ணுன்னு சொல்றீங்க. அப்ப நல்ல பெண்ணுன்னு சொன்னா அது தவறா சொல்லுமா? டார்ச்சர் அந்த மாதிரி இருக்கவே தானே அந்த பெண் வந்து சொல்றாங்க. அப்போ 2 மனமும் கூடல இதுவும் மனமும் ஒத்து போகலன்னா, அது கொஞ்சம் அந்த குழந்தைய வீட்ல வச்சிருந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் மாரி குடுத்து, இல்ல அங்க என்ன இல்ல என் பெண் வந்து கம்ஃபர்டபுளா இல்ல உங்க வீட்ல. ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. நாங்க அத பேசி பிறகு தான் என் பெண்ண அனுப்புவோம்னு சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்க வந்து நிச்சயமாக அந்த பெண்ண காப்பாற்றப்பட்டிருக்கலாம். இல்லையே பேசி சமாதானப்படுத்துறதுக்காக தகவல் சொல்றாங்க. சமாதானப்படுத்தி என்னன்னா சரியாயிடும்னு நினைச்சாங்க தவிர, அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் அவங்க திங்க் பண்ணல. இந்த பொண்ணு வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல் எடுக்கும்ன்றத தாய் தந்தை முன்னாடியே அவங்களுக்கு வந்து அந்த இன்ட்யூஷன் வரணும். ஏமா நரக வேதனையா அந்த பொண்ணு அனுபவிச்சிருக்கு. அதுதாங்க இப்போ எப்படி நிம்மதியா தூங்கலன்னா, அந்த பெண்ணு ஒவ்வொரு இரவும் நிம்மதியா தூங்கலன்னா, அந்த இன்ட்யூஷன் எப்படி இருக்குன்னா, ஐயோ அந்த பெண்ணு ஏதாவது விபரீத முடிவு எடுப்பாங்களோ அப்படின்ற ஒரு சின்ன ஒரு கருத்து வந்து தாய் தந்தைக்கு உதிக்கணும். ஐயோ ஏதோ ஒரு சம்திங் அவங்க ஒரு பாதாளத்துல மாட்டிருக்காங்க, நம்ம வந்து காப்பாத்திடணும்னு